Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா ஈஸியா டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸ் பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 2 கிளாஸ், தேங்காய் பால் 1 கிளாஸ், பிரெட் 6 ஸ்லைஸ், நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன், பிரியாணி இலை 4, ஏலக்காய் 2, பட்டை 2, ஜாவித்ரி 1, லவங்கம் 4, நட்சத்திர சோம்பு 2, சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி 10, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், வெங்காயம் 4 மீடியம் சைஸ், தக்காளி 3 மீடியம் சைஸ். காய்கறிகள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்னு உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி 1 கப், உப்பு தேவையான அளவு. முதல்ல பிரெட் ஸ்லைஸை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வீட் பிரெட், ஒயிட் பிரெட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் வீட் பிரெட் யூஸ் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். பேன் சூடு பண்ணி எண்ணெய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க. இந்த பிரெட் ஸ்லைஸை நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரிஞ்சி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம குக்கர் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் குக்கர் இல்லை பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் எண்ணெய், நெய், பிரியாணி இலை, ஜாவித்ரி, லவங்கம், பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், சோம்பு, லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பிரிஞ்சி சாதம் டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதக்கிட்டு சிவப்பு மிளகாய் பொடி, ஒரு கப் புதினா சேர்த்து கலந்து விடுங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை எப்போவுமே 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நாம் 1 கிளாஸ் தேங்காய் பாலும் 1.5 கிளாஸ் தண்ணியும் சேர்க்க போகிறோம். அரிசியை மசாலாவோடு சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தேங்காய் பால்,
1.5 கிளாஸ் தண்ணி. நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. ஒரு விசில் வந்தால் போதும், ஏன்னா நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா ஆற விட்டு ஓப்பன் பண்ணலாம். கடைசியாக 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைத்தா பண்ணலாம். ஒரு பவுலில் தயிர், வெங்காயம், துருவின கேரட், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியாக சிம்பிளான பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ஈஸியான பிரிஞ்சி ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.